என்ன ப்ரோ நீ TTF மாதிரியே காப்பி பண்ணி அப்படியே வாமிட் பண்ணுற, உனக்குன்னு ஒரு ஸ்டைல் இல்லை அப்படின்னு கேட்டாருங்க. TTF மாதிரியே தான் அடிப்பியா அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்டிருந்தான். அதுக்காக என்ன சொல்கிறேன்னா, TTF ப்ரோ மேலே வந்து ரொம்ப மரியாதை இருக்குங்க. ஆனால் இவனுக்கெல்லாம் மரியாதையே இல்லைங்க. இதே மாதிரி வேறு எவனா வந்து இவனை கிழிக்கணும், அப்போ தான் இவனுக்கு வந்து அறிவு வரும். அதோட கர்மா இஸ் பூமராங் தாங்க. கர்மா இஸ் பூமராங் கண்டிப்பாக வருங்க ஒரு நாள். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ஹாப்பியாக வச்சுப்போங்க. ஒருத்தவரை கஷ்டப்படுத்து தான் நம்ம ஹாப்பியாக இருக்கணும்னா அந்த மாதிரி ஹாப்பியாக நமக்கு தேவையே இல்லைங்க. ஹலோ மக்களே, திஸ் இஸ் மாதவன் ஹியர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்க, கவலையப்படாதீங்க. என்னடா இன்ட்ரோலாம் திடீர் புதுசாக மாற்றிட்டே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்காக தாங்க இந்த வீடியோ. நான் முழுசாக எல்லாத்தையும் சொல்கிறேங்க. நம்ம திருப்பூர் டு கேரளா கிளம்பியிருப்போம்லைங்க, அந்த வீடியோவில் வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். என்ன ப்ரோ நீ TTF மாதிரியே காப்பி பண்ணி அப்படியே வாமிட் பண்ணுற, உனக்குன்னு ஒரு ஸ்டைல் இல்லை அப்படின்னு கேட்டாருங்க. அவர் சொன்னதுனால நீ மாற்றிக்கிட்டியாடான்னு கேட்டேன்னா அப்படிலாம் இல்லைங்க. எதுக்காக மாற்றிக்கிட்டேன்னா உங்கள்கிட்டயே சஜஷன் கேட்கலான்னு வந்துட்டேங்க. இப்போ வந்து என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோவும் பாருங்கள். இப்போது இனிமேல் வர வீடியோலாம் நான் இப்படி தாங்க பேச போகிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். எப்படி பழைய ஸ்டைல்லே நம்ம பேசலாமா இல்லை இது மாதிரியே பேசலாமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் எனக்கு ஒரு சஜஷன் கொடுத்தீங்கன்னா அதே மாதிரியே பேசிக்கலாங்க. நம்ம எப்பயுமே யாரை பார்த்தும் நம்ம காப்பி அடிக்க மாட்டோங்க, நம்ம ஓன் ஸ்டைலில் தான் பண்ணுவோம். அது சில பேருக்கு தப்பாக புரிஞ்சிருக்கா என்னன்னு தெரிலைங்க. அதெல்லாம் அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தா தாங்க தெரியும். அவர் வந்து நெகட்டிவிட்டியாக பேசியிருந்தா கூட பரவாயில்லைங்க, நம்ம வந்து இக்னோர் பண்ணிட்டு போயிருக்கலாம். வீடியோவே இதுக்கு தேவையே இல்லை. அவர் வந்து ரொம்ப பேடாக பேசிட்டாருங்க. அவர் என்னென்ன பேசியிருந்தாரு, என்னென்ன கமெண்ட் பண்ணியிருக்காரு, நான் என்னென்ன ரிப்ளை கொடுத்துருக்கேன் எல்லாமே உங்கள்கிட்ட சொல்கிறேங்க. அதுக்கான வீடியோவை தாங்க இது இருக்க போகுது. நம்மளோட பழைய வீடியோ இருக்குல்லைங்க, அதையும் பார்த்துட்டு இப்போ இனிமேல் வர வீடியோலாம் பார்த்துட்டிங்க வச்சுக்கோங்க, உங்களுக்கே புரியும். பழசில் எப்படி பேசியிருப்பான், இப்போ எப்படி பேசியிருப்பான்னு உங்களுக்கே தெரியுங்க. அதை வச்சு யாராவது ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணிங்களாம் போதுங்க, அதே மாதிரியே நம்ம பேசிக்கலாங்க. இந்த மாதிரி பேசினா சரியாக இருக்குமான்னு தெரியலைங்க. நம்ம பைக்கில் போக போக பேசலாங்க. சரி வாங்க. அன்றைக்கி எதர்ச்சியாக பார்க்கும்போது ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுங்க யூடியூப்லேருந்து, நியூ கமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருந்துச்சு. நானும் ஆசையாக போய் பார்க்குறேங்க, என்னடா கமெண்ட்டு, யாரும் நமக்கு தெரியாதவங்க யாருமே இது வரைக்கும் கமெண்ட்டாக பண்ணலைங்க. அதனால சொல்லிட்டு யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சும்மா போயிருந்தேன். என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலான்னு போனேங்க. போய் பார்த்தோன்னு தான் மனசே இல்லைங்க. என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னடா நீ TTF மாதிரியே அப்படியே வாந்தி எப்படின்னா வாமிட் பண்ணி அப்படியே காப்பி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாருங்க. நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவர் வந்து நார்மலாக கேட்டிருந்தா கூட அவருக்கான ரிப்ளை வந்து கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. நான் இப்போவும் கரெக்டாக கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்களேன் எப்படி ரிப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. மனுஷன் வார்த்தையாக பேசியிருந்தாங்க. நம்மளும் வார்த்தை பேசணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அந்த கஷ்டம் நமக்கு புரியும். நம்மளை யாருன்னே தெரியாது, அவன் வந்து வார்த்தை பேசிட்டான்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்குமோ அதே மாதிரி நம்மளும் திரும்ப அவனை வார்த்தை பேசணும்னா வச்சுக்கோங்களேன், அவனுக்கும் கஷ்டமாக இருக்கும். அதனால சொல்லி தாங்க ஒரு இடத்துல கூட அதில் வார்த்தையே பேசியிருக்க மாட்டேன். வார்த்தை பேசாமையே எப்படிலாம் பேசணுமோ அதே மாதிரி வந்து நான் அதில் ரிப்ளை பண்ணியிருப்பேங்க. முடிஞ்சால் அந்த திருப்பூர் டு கேரளா போயிருப்போம் இல்லைங்க, அதில் போய்ட்டு கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் போய் பாருங்களேன், நான் என்னென்ன பேசியிருப்பேனோ அவர் என்னென்ன அனுப்பியிருக்காரோ எல்லா கமெண்ட்டும் இருக்குங்க. நான் எதுவுமே ரிமூவே பண்ணல, எல்லாம் இருக்கட்டும். ஒரு நாள் இப்படிலாம் நம்மளை பேசுனாங்களே அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுருக்கணுங்க. ஏன்னா இதெல்லாம் மறந்துடக்கூடாது. எவ்வளோ பேர் நெகட்டிவிட்டியாக அனுப்புகிறாங்களோ வச்சுக்கோங்களேன், அவங்களெல்லாம் தாண்டி நம்ம போய்கிட்டே இருக்கணுங்க மேலே. இந்த கமெண்ட்லாம் பார்க்கும்போது நம்மளாம் மனசே உடஞ்சிடக்கூடாதுங்க. இதுக்கு மேலேயும் நம்மளை ஒருத்தவங்க திட்டுறானே, இவனை பீட் பண்ணுறக்காவது நம்ம மேலே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே தாங்க போகணும், கீழே டவுன் ஆகவே கூடாது. எதுக்காக சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி சோசியல் மீடியா வந்துட்டாலே எல்லாத்துலேயுமே நமக்கு தெரிஞ்சு நெகட்டிவிட்டி இருக்குங்க. அது கீழே இருக்கிறவனா இருந்தாலும் சரி, மேலே இருக்கிறவனா இருந்தாலும் சரிங்க, யாராக இருந்தாலும் இந்த நெகட்டிவிட்டி போகவே போகாதுங்க. எப்போ இருந்தாலும் நெகட்டிவிட்டிக்காகவே நிறைய பேர் பிறந்து வந்திருப்பாங்க. எப்பட்றா இவனை கழுவி ஊற்றலாம், இவனை எப்பட்றா இவன் மனசை நோக்கடிக்கலாம் அப்படின்னு வந்து நிறைய பேர் இருப்பாங்க. இந்த மாதிரி கமெண்ட் வந்துச்சுன்னா எதுக்காகவும் நீங்கள் கவலையே படாதீங்க. இதனால் வீடியோ போடாமல் இருக்கிறதோ மனசுக்கு கஷ்டமாக தாங்க இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் இக்னோர் பண்ணி போயிட்டே இருங்க. உங்களுக்கு பிடிச்சதை அடையணுன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு தாங்க ஆகணும். இந்த மாதிரி நிறையா பேர் வந்து கெட்ட வாரத்தில் இன்னும் கெட்ட வாரத்தில் திட்ட தான் செய்வாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாங்க. நான் வந்து ஆசாசையாக அந்த கமெண்டை படிக்கலான்னு போயிருந்தேன், ஆனால் இப்படிலாம் பேசியிருந்தோன்னா ரொம்ப கஷ்டமாயிருச்சுங்க. அவர் வந்து சொல்லியிருந்தா இல்லைங்க, என்னடா TTF மாதிரியே அப்படியே வாமிட் எடுத்து காப்பி பண்ணுற அப்படின்னு சொல்லியிருந்தா இல்லைங்க. அதுக்காக நான் என்ன ரிப்ளை பண்ணியிருந்தேன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு இடத்துல மேலே இருக்காங்கன்னா வச்சுக்கோங்களேங்க, அவங்களையும் சரி கீழே இருக்கிறவங்களும் சரி யாராக இருந்தாலும் இந்த உலகம் வந்து கம்பேர் பண்ணி பார்க்குது. இவர் வந்து இப்படி தான் இருக்காரு, அவர் வந்து இப்படி தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. அதனால இவங்க பார்க்குற விதம் வந்து தப்பாக இருக்குங்க. என்னடா எல்லாரும் ஒரே மாதிரியே பண்ணுறாங்க அப்படின்னு அவங்களாவே நினச்சிக்கிறாங்க.
அவர் வந்து ஒழுங்காக சொல்லியிருந்தாலும் இதே மாதிரி இருக்குது ப்ரோ, நீங்கள் வந்து மாற்றிக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நானும் கண்டிப்பாக கேட்டிருப்பேங்க. ஓ இந்த மாதிரிலாம் இருக்கா ப்ரோ, நீங்கள் சொல்லிட்டீங்களே, அடுத்த வீடியோவில் வந்து கன்ஃபார்மாக மாற்றிக்கிறேன் ப்ரோ அப்படின்னு நான் வந்து சொல்லியிருப்பேங்க. அவர் வந்து என்ன பேசுகிறாருன்னா டேஸ்லாம் போட்டு கண்ட மேனிக்கு அவர் பாட்டுக்கு என்னென்ன தோணுதோ எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அவன் வந்து கேட்டிருந்தாலைங்க டிடிஎஃப் மாதிரியே பேசுகிறியடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதுக்கு டிடிஎஃப் மாதிரியே தான் அடிப்பியா அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்டிருந்தான். அதுக்காக என்ன சொல்கிறேன்னா டிடிஎஃப் ப்ரோ மேலே வந்து ரொம்ப மரியாதை இருக்குங்க. ஆனால் இவனுக்கெல்லாம் மரியாதையே இல்லைங்க. ஏன்னா அந்தளவுக்கு பேசியிருக்காங்க. அதில் வந்து அந்த ரிப்ளை நீங்கள் வந்து அந்த கமெண்ட்டை பார்த்தா தாங்க எல்லாமே புரியும் உங்களுக்கு. நான் ஸ்க்ரீன்ஷாட்டு போட முடியாதுங்க, அவ்வளோ லென்த்தாக இருக்குது. வேணா நான் அவன் பேசுனதை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போகிறேன். நான் என்ன ரிப்ளை பண்ணியிருக்கனோ அதை போய் நீங்களே அந்த வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கே புரியும் இவன் எப்படிலாம் பேசியிருக்கான், நான் என்னென்ன ரிப்ளை பண்ணியிருக்கனோ எல்லாமே அதில் இருக்குங்க. எதையுமே டெலீட்டே பண்ணல இன்ன வரைக்கும். அந்த வீடியோவில் அந்த எவ்வளோ தெரியும்னா 21 கமெண்ட் இருக்குங்க. 21 கமெண்டில் வந்து 2 பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு வந்து ஒருத்தருக்கு ரிப்ளை பண்ணியிருப்பேன், நல்ல விதமாக அவர் கேட்டிருப்பாரு, அவருக்கு நல்ல விதமாக பேசியிருப்பாங்க. இன்னொருத்தவங்க மட்டும்தான் இப்படி பேசியிருந்தான். அவருக்கு வந்து எப்படிலாம் நம்ம ரிப்ளை கொடுக்கணுமோ அப்படிலாம் கொடுத்தாச்சுங்க. ஒன்றுமே இல்லைங்க. அவர் போய் பாருங்கள் என்ன ரிப்ளை கொடுத்துருக்கணும் உங்களுக்கே புரியுங்க. இவ்வளோ இதை பேசுகிறாங்களேங்க, இவங்களுக்குலாம் என்ன சொல்கிறேன்னா வச்சுக்கோங்களேன், இதுக்கு பின்னாடி உள்ள கஷ்டம் யாருக்குமே தெரியாதுங்க. எப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து ஒரு வீடியோ எடுக்கணுன்னா வச்சுக்கோங்க, அவங்க எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, இங்கேருந்து எவ்வளோ தூரம் போகிறாங்க, எத்தனை ஸ்ட்ரகிள்ஸ் ஆகும் அந்த ரயிலில், அதுக்கப்புறம் எவ்வளோ கஷ்டங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் தாண்டி தாங்க வீடியோ போடுவாங்க. வீடியோ போட்டு அதுக்கப்புறமா எடிட்டில் தாங்க இருக்குது. நைட்டு கண்ணு முழிச்சு விடிய இருந்து அடுத்த நாள் எடிட் பண்ணி கஷ்டப்பட்டு வீடியோ எடிட் பண்ணி தாங்க போடுவாங்க. எவ்வளவோ சாக்ரிஃபைஸ் பண்ணி தாங்க வீடியோலாம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஒரே கமெண்ட்னால அவங்க மனசு உடஞ்சி போயிடுவாங்க. என்னடா பண்ணுற இப்படிலாம் ஒரு வீடியோவோட இதெல்லாம் ஒரு வீடியோவோட அப்படின்னு வந்து கேட்பாங்க. இல்லை ப்ரோ நீ நல்லா தான் பண்ணுற, இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண அப்படின்லாம் ஒருத்தர் சொன்னால் கூட போதுங்க, அவங்க எல்லாருமே மேலே வந்துடுவாங்க. எப்படின்னு கேட்டவங்களாம் வச்சுக்கோங்க, சரி ப்ரோ இப்படி தானா ப்ரோ, ஓகே ப்ரோ நான் இம்ப்ரூவ் பண்ணிடுறேன், அடுத்த டைம்லேருந்து இம்ப்ரூவ் பண்ணிடுறேன், இந்த மாதிரி உங்கள் தமிழ்லாம் சரியில்லை ப்ரோ அப்படின்னு வந்து ஒருத்தர் சரியில்லைன்னா அப்படி இல்லைங்க, எப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா உங்கள் தமிழனை வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி போடுங்க ப்ரோ, அப்படின்னா வியூஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருந்தாருங்க. இந்த மாதிரி கமெண்ட்லாம் கேட்கும்போது எப்படி இருக்குது. இன்னொன்று ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்கான், பூ டேஸ் ஊன்னு பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி வார்த்தை பேசியிருக்கான். திரும்ப நானும் வார்த்தை பேசலாம்னு நினச்சிருந்தேன்னா வச்சுக்கோங்க, அவனும் கஷ்டப்பட்டுருப்பான். அந்த வீடியோவில் வந்து நான் ஒரு காரை வந்து திட்டிட்டு போனாருங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் இல்லைங்க. அப்போ வந்து அவர் என்ன பண்ணிட்டாருன்னா நம்மளை திட்டிட்டு அவர் பாட்டுக்கு வேகமாக போயிட்டார். அதுக்கப்புறமா நம்ம விரட்டிட்டு போயிட்டு பிடிச்சோம். அவர் பிடிச்சி கேட்டப்போ அவர் என்ன சொன்னார்னா, என்ன தம்பி வழியே விடாமல் போகிறீங்க அப்படின்னு வந்து கேட்டாருங்க. அங்கே ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா அவருக்கு தெரியாமல் அவரும் அதை தானே ப்ரோ சொல்கிறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் கோப்ரோவில் வந்து டேஸ் போறியா ப்ரோ அப்படின்னு வந்து அவர் பேசியிருந்தாருங்க. அந்த இடத்துல நான் என்ன சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், அவர் வீட்டில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியுமாங்க. அவர் வீட்டில் என்ன நடக்குதுன்னா எனக்கு தெரியும்னா அதை பற்றி நான் பேசலாம். எனக்கே தெரியாது, அதை பற்றி நம்ம ஏன் பேசணும்? இதெல்லாம் தேவையில்லாத வேலை தானேங்க. ஒரு தெரியாத விஷயத்தை வந்து நம்ம வந்து மூக்க நுழைக்கணும், இவனை எப்படியாவது அடிக்கணும், ஏதோ ஒரு கஷ்டப்படுத்தணும் இவனை வந்து. அது மாதிரி தான் அவர் சொல்கிறது எல்லா கமெண்ட்டும் அப்படி தான் இருக்குது. என்ன சொல்கிறது, இவங்களுக்குன்னு ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்தாங்க புரியும். இதே மாதிரி வேறு எவனா வந்து இவனை கிழிக்கணும், அப்போ தான் இவனுக்கு வந்து அறிவு வரும். வேற ஒருத்தவன் எப்பயாவது இவனை பேசும்போது தாங்க அவனுக்கு ஞாபகம் வரும், இவ்வளோலாம் நம்மளும் பேசியிருக்கோமே, நம்மளை ஒருத்தவன் இப்படி பேசுகிறானே அப்படின்னு நினச்சி இவனுக்கு ஒரு நாள் ஃபீல் பண்ணுவான். அப்போ தான் இவனுக்கு புரியும், நம்மளாம் இவ்வளோ பேரை திட்டியிருக்கோமே, அவங்களாம் என்னைக்காவது நம்மளை திட்டியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவான். எல்லாருமே வீடியோ பார்த்துட்டு நல்ல விதமாக கமெண்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க, இந்த மாதிரி நெகட்டிவிட்டியாக கமெண்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. நல்ல விதமாக பண்ணால் அவங்க வந்து இன்னும் மேலே போய்கிட்டே இருப்பாங்க. நெகட்டிவிட்டியாக பண்ண சில பேர் வந்து டவுன் ஆயிடுவாங்க. என்னடா இப்படிலாம் பேசுகிறாங்க, யாருன்னே தெரியாது, இவங்களாம் நம்மளை வந்து வார்த்தை பேசுகிறாங்களே அப்படின்னு அவங்களுக்கா தோணும். ஏன்டா இப்படிலாம் உனக்கு தோணுதா அப்படின்னு கேட்டேன்னா எனக்கு தோணுச்சுங்க. அதெல்லாம் பார்த்தா நம்மளாம் மேலேயே வர முடியாது. இதே மாதிரி எவனா ஒருத்தவன் அடித்து நம்மளை கீழே உட்கார வச்சுட்டே தான் இருப்பான். எவ்வளோ நாள் தான் நம்மளும் கீழேயே இருக்கிறது, நம்மளும் மேலே வரணுங்க. இதெல்லாம் கண்டுக்காதீங்க. உங்களால் என்ன முடியுமோ, உங்களால் எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ நீங்கள் கொடுத்துட்டே வாங்க. உங்களுக்கானது கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்குங்க.
ஒருத்தவன் கீழே இருந்து அடிப்பட்டு மிதிப்பட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு எவ்வளவோ விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி தாங்க ஒரு இடத்துக்கு வருவான். அவன்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வந்தவன்கிட்ட போயிட்டு நீ இந்த மாதிரி பண்ணுற, நீ அந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு சொன்னால் கூட அதெல்லாம் மீண்டும் அவங்க வந்துடுவாங்க. இந்த மாதிரி தப்பாக அவங்க வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்து அவனுக்கு வந்து என்ன தோணுன்னா, என்னடா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோமே, இவன் வந்து இப்படிலாம் பேசுகிறாங்களே, நம்ம என்ன அப்படி பண்ணிட்டோம், யாருன்னே தெரியாது, இவங்களாம் நம்ம வந்து வார்த்தை பேசுகிறாங்களே அப்படின்னு தாங்க தோணும். சொல்லப்போனால் வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து எவ்வளவோ வாழ்க்கையில் பண்ணியிருப்போங்க. யாரையுமே கஷ்டப்படுத்தி நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு எப்பயுமே நினைக்கக்கூடாது. அப்போதைக்கு வேணால் அது எல்லாமே சந்தோஷமாக இருக்கும். நமக்கே போக போக நம்ம ஒரு காலத்தில் கஷ்டப்படும் போது நம்ம பண்ணதெல்லாம் திரும்ப நமக்கே வரும். அப்போ தான் நமக்கு புரியும் நம்ம இப்படிலாம் பண்ணியிருக்கோம். அதோட கர்மா இஸ் பூமராங் தாங்க. கர்மா இஸ் பூமராங் கண்டிப்பாக வருங்க ஒரு நாள். அதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ஹாப்பியாக வச்சுப்போங்க. ஒருத்தவரை கஷ்டப்படுத்து தான் நம்ம ஹாப்பியாக இருக்கணும்னா அந்த மாதிரி ஹாப்பியாக நமக்கு தேவையே இல்லைங்க. நம்ம அப்படியே பேசிக்கிட்டே ரொம்ப தூரம் வந்துட்டோங்க. நம்ம பேசினோன்னா ஆரம்பிச்சது தான் தெரியும். நான் முடிக்கிற வரைக்கும் பேசிகிட்டே இருக்கேன். திடீர்னு பார்த்தா ஒரு 30 கிலோமீட்டர் வந்துட்டோங்க. எப்படி வந்துச்சுன்னே தெரில. அதனால தாங்க இப்போ யூட்டர்ன் பண்ணி நம்ம வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஏதோ எனக்கு மனசில் பட்டதெல்லாம் நான் பேசிட்டேங்க. இதுக்கான சொல்யூஷன் வந்து உங்கள்கிட்ட கேட்கணுன்னு தான் தோணுச்சு. நீங்கள் வந்து நம்மளோட பழைய வீடியோவும் பாருங்கள், புது வீடியோவும் பாருங்கள், இனிமேல் வரதையும் பாருங்கள். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி நம்ம எப்படி இன்ட்ரோ கொடுக்கலாம் அப்படின்னு வந்து நீங்களே ஒரே ஒரு ஆள் கூட கமெண்ட் பண்ணாலும் போதுங்க. அதே மாதிரி வந்து நம்ம பேசிடலாங்க. இவன் பேசுனதுக்கெல்லாம் கவலைப்படுறியாடா அப்படின்னு கேட்டேன்னா, சேச்சா இந்த மாதிரி 1000 பேர் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குங்க. எவனுக்காகவும் நம்மளாம் கீழே போகவே மாட்டோங்க. இன்னும் மேலே போயிட்டே தான் இருக்கணும். எவன் தப்பாக பேசினாலும் சரி, தப்பாக கமெண்ட் பண்ணாலும் சரிங்க, நம்ம எப்பயுமே கீழே போகணுன்னு நினைக்கவே கூடாதுங்க. இத்தனை பேர் நம்மளை பேசியிருக்காங்களே, இவங்களுக்காக நம்ம மேலே போகணும் தாங்க யோசிக்கணும். அதே மாதிரி தாங்க நானும். இவ்வளோ பேர் நம்மளை பேசுகிறாங்களே, ஒரு நாள் இவங்களே நம்மளை பற்றி நல்ல விதமாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே நான் வீடியோ இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி நல்லா சூப்பராக கொடுப்பேங்க. மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் வர வீடியோலாம் தரமாக இருக்குங்க. இவ்வளோ தாங்க நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சது. இப்போ மழை வர மாதிரி இருக்குங்க. அதனால் வீட்டுக்கு வந்து சீக்கிரமாக போகணும். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேங்க. யார் பைக் ஓட்டினாலும் சரி மறக்காமல் ஹெல்மெட் போடுங்க. ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரிலாம் யாராவது வருவாங்க. அதனால் கீழே விழுந்தால் சேஃப்டியாக இருக்கணும் நம்ம. அதனால் சொல்லிதாங்க. ரோட்டில் கவனம் இருக்கட்டும், கையில் வேகம் இருக்கட்டும், தலையில் ஹெல்மெட் இருக்கட்டும். ஹெல்மெட் முக்கியம் பிகிலே. ஓகே, பபாய்.